ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மெயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி வந்து எல்லாருக்கும் வந்து மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு வரலைன்னா வந்து நீங்கள் உங்களோட ஸ்பேமில் பாருங்கள், வந்திருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பேமில் இருக்கும், அதாவது உங்களுடைய மெயிலில் ஸ்பேம்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதுலேருந்து வந்து நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு டிஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து வரும். வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டுன்னு இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது கீழே வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் இருக்கு பாருங்கள், நியூன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி வந்து நீங்கள் மேலே என்டர் பண்ணணும். அது கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன என்டர் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து இந்த ஐ மார்க் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேப்ஸ் லெட்டரில் இருக்கா ஸ்மால் லெட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மெயிலில் இருக்கும். மெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து ஃபர்கட் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிகவர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வியூ அப்ளிகேஷன் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்புறம் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இங்கே வந்து பிரிண்ட் ஹால் டிக்கெட் இருக்குது பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேண்டிடேட் ரோல் நம்பர் இருக்கும், அது கீழே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அது கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும், அது கீழே வந்து உங்களுடைய ஜெண்டர் இருக்கும், நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நோ எஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கொடுத்தோமோ இங்கே வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்துடும். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது கீழே வந்து உங்களோட அட்ரஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சென்டரோட கோட் நம்பர்லேருந்து அட்ரஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட் நேரத்தில் வந்து நீங்கள் தேடிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது கீழே வந்து டேட் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12/10/2025. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் உள்ளே இருக்கணும், ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8:30 மணின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த 8:30 மணியில் நீங்கள் அங்கே கரெக்டாக இருக்கணும். கேட் க்ளோசிங் டைம்னு இருக்குது, 9:30 மணிக்கெலாம் கொண்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கீழே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் எடுத்துன்னு போகணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதை எடுத்துன்னு போங்க. ஒரிஜினல் எடுத்துன்னு போகணும். கரெக்டாக வந்து நீங்கள் டைமுக்குள்ளே போயிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாக்க அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டைமுக்கு போயிடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை வந்து உங்களுக்கு வந்து அங்கே தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க. பொறுமையாக வந்து நீங்கள் உட்காந்து படிங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எக்ஸாம் எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.